காற்றில் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தென்னிந்திய பகுதியில் பரவி அண்மையில் சில நாட்களாக ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் 30ஆம் தேதியான இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை அநேக இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வட உள் மாவட்டங்களிலும் மிதமான மழையோ அல்லது கனமழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையை பொறுத்தவரை இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்த ஆண்டு பருவமழை இயல்பை விட 10% குறைவாகவே இருக்கலாம் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். 39 சென்டிமீட்டர் முதல் 44 சென்டிமீட்டர் வரை பருவமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தஞ்சை மாவட்டம் திருவையாறில் 7 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டம் தொழுதூர் மற்றும் பெரம்பலூரில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. முசிறியில் 5 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்யம் மற்றும் ஜெயங்கொண்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது.